வாழை இலை கொழுக்கட்டை செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 கரண்டி அளவுக்கு கொழுக்கட்டை மாவு, கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், 1/4 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் கொஞ்சமாக வெந்நீர் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம்னா மாவு ரெடி. இதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 முடி தேங்காவை இந்த மாதிரி துருகி போட்டு நல்லா இது மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இது கூட வெள்ளத்தை இந்த மாதிரி துருகி எடுத்துக்கணும். 2 ஏலக்காவை போட்டு நல்லா நசுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவாக நம்ம காய்ச்சி எடுத்துடணும். இதில் நம்ம தேங்காய் துருகி வச்சுருந்ததை எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணி எடுத்தால் பூர்ணம் ரெடி. இப்போ நம்ம ஒரு வாழை இலையை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து இதில் லைட்டாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுடணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த தேங்காய் பூரணத்தை நடுவில் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி வேக வச்சு எடுத்தால் ஒரு சூப்பரான வாழை இலை கொழுக்கட்டை. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தியாக இருக்கும். கண்டிப்பாக கவி சுப்ரீம் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you for next video.